சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயுடன் ஃபோர்டு நிறுவனத்தின் உயர்மட்ட குழுவினர் சந்தித்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். நீங்க தொடரலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த உலக புகழ் பெற்றிருக்கக்கூடிய கார் உற்பத்தி நிறுவனமான ஃபோர்டு நிறுவனத்தினுடைய துணைத் தலைவர் மேத்யூ சந்தித்திருக்கிறார். மேலும் உயர் நிர்வாக குழுவினர் உயர்மட்ட குழுவினர் முதலமைச்சர் விஜயை சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது இந்நிறுவனம் தமிழ்நாட்டில் தனது உற்பத்தி திட்டத்தை மீண்டும் தொடங்குவது பற்றியும் தற்போது நிறுவியுள்ள உலகளாவிய திறன் மையங்கள் விரிவாக்கம் தொடர்பாகவும் இனிவரும் காலங்களில் உற்பத்தி துறையில் மேற்கொள்ளப்பட உள்ள விரிவாக்க திட்டங்கள் குறித்தும் விரிவான ஆலோசனைகளை மேற்கொள்ளப்பட்டதாக தமிழக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஃபோர்டு நிறுவனம் சென்னையில் ஒரு மிகப்பெரிய உலகளாவிய திறன் மையம் ஒன்றினை செயல்படுத்தி வருவதாகவும் 12,000 தொழில்நுட்ப வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சமீபத்தில் தான் இந்நிறுவனம் கோயம்புத்தூரில் ஒரு உலகளாவிய திறன் மையத்தை நிறுவியுள்ளது எனவும் அது மட்டுமின்றி தற்போது உள்ள மறைமலை நகர் உற்பத்தி சாலையில் 3,250 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 600 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையில் இன்ஜின்கள் உற்பத்தி தொடங்க இருப்பதாகவும் தமிழக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இச்சந்திப்பின் போது ஃபோர்டு நிறுவனத்தின் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான 30 வருட உறவை நினைவு கூர்ந்த முதலமைச்சர் விரைவில் இந்நிறுவனம் மேற்கொள்ளப்பட உள்ள உற்பத்தி திட்டத்துக்கு அனைத்து ஒத்துழைப்பும் அரசு வழங்கும் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருப்பதாகவும் தமிழக அரசு சார்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் மறைமலை நகர் உற்பத்தி சாலையை முழு அளவிற்கு பயன்படுத்திடும் வகையில் ஃபோர்டு நிறுவனம் மீண்டும் தனது உற்பத்தியையும் விரிவாக்க திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அந்நிறுவனத்திடம் கேட்டுக்கொண்டதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஃபோர்டு நிறுவனத்தினுடைய முதன்மை செயல் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா உள்ளிட்டோரெல்லாம் இந்த நிகழ்வின் போது இருந்திருக்கிறார்கள்.